வணக்கம் எல்லாருக்கும். நான் ஒரு டயபெட்டிஸ் நர்ஸ் எஜுகேட்டர். என்னட்ட வர கிளையன்ஸுட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, கேன் டயபெட்டிஸ் பி கியூர்ட்? ஸோ ஒருக்கா டயபெட்டிஸ் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணால் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாமா? சுருக்கமான பதில் இல்லை, பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வாங்க என்னென்னு பார்ப்போம். டயபெட்டிஸ் ஒரு க்ரானிக் கண்டிஷன் என்று தான் கருதப்படுகிறது. அண்ட் காலப்போக்கில் அது ஒரு முன்னேறக்கூடிய ஒரு டிசீஸ், ப்ரோக்ரெசிவ். அதாவது உங்களோட இன்சுலின் செயல்பாடும் உங்களோட இன்சுலின் உற்பத்தியும் படிப்படியாக குறையக்கூடும். ஆனால் இதில் நல்ல செய்தி என்னென்னா, சிலரால் டயபெட்டிஸை ரெமிஷனில் வச்சுருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடர்ந்து பின்பற்றினா குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் மருந்துகள் இல்லாமல் ப்ளட் சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். டயபெட்டிஸை முழுமையாக குணப்படுத்த முடியாட்டியும் ஆனால் சிலரால் அந்த டயபெட்டிஸ் ரெமிஷனில் பல ஆண்டுகள் இருக்கலாம். டயபெட்டிஸ் ரெமிஷன்ன்றது ஒரு க்யூர் இல்லை. ப்ளட் சுகர் லெவல்ஸ் தற்போது நார்மல் லெவல்ஸில் இருந்தாலும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் நிறுத்தினா அல்லது காலப்போக்கில் மீண்டும் அதிகரிக்கலாம். பல பேர் நினைக்கணும் டயபெட்டிஸ் ரிமிஷன்லேருந்து அவங்களோட டயபெட்டிஸ் முழுமையாக மாறிட்டேன்னு. அது அப்படி இல்லை. ஸோ மருந்துகள் ஒன்றும் இல்லாமல் உங்களோட ப்ளட் சுகர் டயபெட்டிஸ் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாவுக்கு கீழே இருப்பது தான் டயபெட்டிஸ் ரெமிஷன். ஸோ எங்களோட நோக்கம் டயபெட்டிஸை க்யூர் பண்ணுறதுல இல்லாமல், பட் எங்களோட நீண்ட கால ஆரோக்கியத்துலேயும் எங்களோட ப்ளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுலேயும் இருக்க வேணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததான்னு காமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வேறு டிப்ஸுக்கு கட்டாயம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.